ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா, இப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் ஒரு ஐடியா பண்ணுங்கள். என்ட்ரி எடுக்கலாங்க. ரீஎன்ட்ரி வந்தால் அப்படி இல்லாட்டி போயிடுச்சு அப்படின்னா விட்டுறணுங்க. உள்ளே போய் வாலண்டியராக மாட்டக்கூடாதுங்க. சரிங்களா, ஏன்னா ஃபுல் பேக் வந்து கம்மியாக தான் நடக்குங்க. இன்னும் இந்த டோஜி கேண்டிலே நீங்கள் துணிஞ்சிருக்கணும். என்ட்ரி எடுக்கிறது டோஜி கேண்டில் முடிஞ்ச உடனே அந்த ஹைலே துணிஞ்சிருக்கணுங்க. சரிங்களா, இப்போ இந்த ஹேண்டிலோட 50க்கு வந்தால், இந்த ஹேண்டிலுங்க இந்த பாருங்கள், இந்த ஹேண்டிலோட 50க்கு வந்தால் நம்ம உள்ளே என்ட்ரிக்கு போகலாங்க. இந்த ஹேண்டிலோட 50 169, அதுக்கும் கீழே கிடச்சா நமக்கு நல்லதுங்க. 165க்கு என்ட்ரி எடுக்கணுங்க. என்ட்ரி எடுத்தால் ஸ்டாப் லாஸ் எங்கேங்க? ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டோஜிக்கு கீழே தாங்க, 156. அப்போ 10 பாயிண்ட் இருக்குது. 10 பாயிண்ட் நம்ம இழக்கலாமா அப்படின்னு யோசிக்கணுங்க சரிங்களா. அப்புறம் டார்கெட் எங்கே வைக்கலாங்க? இப்போ இதோட ஃபுல் பேக் ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்கள். இந்த ஃபுல் பேக்கோட ஸ்ட்ரென்த்து எவ்வளவு? 15 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த 15 பாயிண்டில் இருந்துங்க மேலே ஒரு 15 பாயிண்ட் வச்சு அப்போ 187 190 டார்கெட் வைக்கலாங்க. ஓகேங்களா, 190 டார்கெட் நமக்கு. சரிங்களா, 190 டார்கெட். 190 அக்யூரேட்டாக வைக்க வேண்டாங்க. இந்த ரெட் ஹேண்டிலில் பாதி கூட நீங்கள் வைக்கலாம், 3/4 வைக்கலாம். சரிங்களா, 185 இப்படி வச்சுக்கலாங்க. பட் போகலையா கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ 165 என்ட்ரி கிடச்சிருக்குன்னு வைங்களேன். இப்போ 165லேருந்து நெருக்கமாக ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஒன்று காசே போடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா எபோவ் கேண்டிலில் தான் இருக்குதுங்க. சரிங்களா, இப்போ நானாக இருந்தால் என்ட்ரி எடுக்கிறாங்க இந்த டோஜிக்கு மேலே எடுத்துருப்பேங்க. கரெக்டாக 166 எடுத்துருப்பேங்க. இந்த ஹேண்டில் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க. இதுதான் கான்செப்ட்டுங்க. கொஞ்சம் இப்போ நடக்கிறது பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு மேலே பொசிஷன் வச்சுருக்கலாமா வேண்டாமாங்கிறத இப்போ இதோட ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 144 இருக்குங்க. 150 எப்படியா ரீச் பண்ண பார்ப்பாங்க. பார்க்கலாட்டி அங்கேருந்து திரும்பிடும். 150 தட்டுட்டு கிளிக் ஆச்சுனாலே பொசிஷன் நம்ம கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணுங்க. ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். டீ கடையில் உட்காந்துருக்குறேங்க, கொஞ்சம் சவுண்ட் இறைச்சல் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லுங்கள். இத்தனை பாயிண்ட் இறங்கியிருக்காங்க. இதில் பாதியாக தான் ஃபுல் பேக் போகணும். நீங்கள் இதில் பாதியாக தான் ஃபுல் பேக் போகணும். இங்கே பாருங்க, காட்டுறேன். இப்போ இத்தனை பாயிண்ட் இங்கேருந்து இறங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, இங்கேருந்து இத்தனை பாயிண்ட் இறங்கியிருக்கா, இத்தனை பாயிண்ட்டு இறங்கியிருக்கிறான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் இறங்கியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்டுக்காக அவன் ஃபுல் பேக் போகணுங்க. 40 பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குதுங்க. இந்த 40 பாயிண்ட்டுக்காக அவன் ஃபுல் பேக்கு போகணுங்க. அப்படி போகலைன்னா இந்த 40ல் பாதி 25 அதுக்காக அவன் ஃபுல் பேக் போகணுங்க. அவன் போயிட்டான் ஆல்ரெடி. புரியுங்களா, இதுக்கு மேலே அந்த 40 வரை டார்கெட் பண்ணலாம். அது 35ஓட வெளியே வந்துடணுங்க. அதான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா, பார்க்கலாம் அந்த ஹேண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா, இந்த ரெட் கேண்டில் வருதுங்க பாருங்கள், அதை பார்த்து பயப்படாதீங்க. இந்த ரெட் கேண்டில் எதுக்கு கீழே வந்தால் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாருங்க.
இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு 50 வந்துட்டேன் அப்படின்னாலே நீங்கள் பொசிஷனை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணுங்க. அதான் நல்லதுங்க. இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபுல் பேக் எடுக்கணுங்க. எப்படிங்களா புரியுங்களா? இந்த மாதிரி ஃபுல் பேக் வந்துட்டு இப்படி மேலே ஏறும் போது விக்கு மாதிரி இப்படி வந்துட்டு இப்படி மேலே ஏறும் போது எடுக்கணுங்க. அதில் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லிமிட் என்ட்ரி போடுறா இருந்தால் லிமிட் ஆர்டர் போடுறா இருந்தால் இந்த இடத்துல தான் போடணுங்க. 168 சரிங்களா? நீங்கள் இப்போ இறங்கிட்டு ஏறிடும் அப்படிலாம் போடக்கூடாதுங்க. லிமிட் ஆர்டர் தான் போட்டு எடுக்கணும். மார்க்கெட் ஆர்டரில் போட்டிங்கன்னா அது போய் தள்ளி போய் விழுந்துருங்க. இப்போ 170 ஓடிட்டுனா 175 போய் விழுவுங்க. எடுக்கும்போது நீங்கள் 5 பாயிண்ட் லாஸில் இருப்பீங்க. ஓகேவா? பார்க்கலாம். இதை நம்ம ஹோல்டிங் பண்ணலாமா வேண்டாமாங்க. பயப்படக்கூடாதுங்க. நம்ம தான் ஸ்டாப் லாஸ் முடிவு பண்ணிட்டோம் சரிங்களா? இப்போ 165 என்ட்ரி எடுத்துருக்கோன்னு வைங்க, நெருக்கமாக ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கோம். ஒரு பாயிண்ட்டு தான் 164 போட்டுருக்குறோம் சரிங்களா? 164 ஸ்டாப் லாஸ் நமக்கு. அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படக்கூடாது. பேனிக்கே ஆகக்கூடாது. நம்ம டார்கெட்டு ஒரு 185ங்க சரிங்களா? போனாலும் சரி போகாட்டாலும் சரிங்க. நமக்கு லாஸ் எவ்வளவு? வெறும் 65 ரூபா லாஸுங்க. ஓகேவா? $150 போயிட்டான். இந்த இடத்துல அவன் என்ன முடிவு எடுக்கலாம்னு பார்க்கலாம். ப்ரைஸு 155 60 அப்படி போகுதான்னு பார்க்கணும். போகலன்னா கட் பண்ணிட்டு அழகாக வெளியே வந்துடணுங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இடத்துல வந்து டிசிஷன் மேக் பண்ணுவாங்க 2 செல்லருமே, கால் செல்லரு புட் செல்லரு. இந்த ப்ரைஸில் தான் செல் பண்ணுவானுங்க. 2 பேருமே வலுவாக இருப்பாங்க அல்லது ஈக்குவலாக இருப்பாங்க. போட் செல்லராக இருப்பாங்க சரிங்களா? மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது பாருங்கள். சிவப்பு கண்டியில் பார்த்து பயந்தீங்க என்னத்துக்காகும்? அவனே சொல்லுவான் லிக்விடிட்டி இருக்குது, நான் இதை தாண்ட போகிறேன், இதை தாண்ட மாட்டேன் அப்படின்னு அவனே சொல்லுவான். பாருங்கள் விலையை மட்டும் பாருங்கள். 151 ஓகேங்களா? ஒரு 56 போகிறான்னு பாருங்கள். 56 போனாலே 60க்கு போகிற பாசிபிள்ஸ் இருக்குங்க. பாருங்கள் விலையை பாருங்கள். 150 150. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிசிஷன் மேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். என்ன டிசிஷனு? இங்கேருந்து கீழே கொண்டு போகலாமா, மார்க்கெட்டை மேலே கொண்டு போகலாமா, கரெக்டான இடம் தானே அதை செல் அடிக்கிறதுக்கு அப்படி யோசிக்கிறாங்க. பட் அங்கே உள்ள பேனிக்கும் ஆகும். 150 உள்ள செல்லர் வந்து பேனிக் ஆகும். ஏன்? மார்க்கெட்டு மேலே 200 போயிடுமோ அப்படின்னு சரிங்களா? அவன் தான் பேனிக்கு ஆகணும். செல் பண்ணிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதல்ல போட்டு உட்காந்துருக்கான். நம்ம சும்மா 5000 10,000 வரை 50,000 வச்சு ட்ரேடு பண்ணுறோம். நம்ம எதுக்குங்க பேனிக் ஆகணும்? நம்ம ஸ்டாப் லாஸ் தெரியும். வெறும் 65 ரூபா ஸ்டாப் லாஸ். 65 என்ட்ரி எடுத்துருக்குறோம். 64 ஸ்டாப் லாஸ். ஓகேவா? அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நெருக்கி போடுங்க ஸ்டாப் லாஸ். 165 என்ட்ரி எடுத்துருக்கோன்னு வைங்களேன், இங்கே போடலாம். இப்போ இங்கே போடலாம். அந்த ஹேண்டில் முடியட்டுங்க. ஸ்டாப் லாஸ் சொல்கிறேன். 56 தொடுறான். 56 தாண்டட்டுங்க. அடுத்து ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறோன்னு சொல்கிறேன் பாருங்கள். 56 தாண்டி க்ளோஸ் வைக்கணுங்க. நான் 53 செகண்ட்ஸ் இருக்குங்க. ஓகே. இந்த 2வது ஹேண்டில் ஹையில் வந்து போடுங்க ஸ்டாப் லாஸை. 175 அடிச்சு போட்டு. இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். நம்ம டார்கெட் செட் பண்ணிட்டோம் 185 190. இதான் நம்ம என்ட்ரி எடுத்தால் இப்போதைக்குள்ள டார்கெட். ஓகேவா? இதுதான் பேனிக்கெல்லாம் இருக்கணுங்க. நீங்கள் இப்போ 85 போயிட்டாங்கன்னா 90 போயிடுறாங்க. பார்ப்போம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். 185 டார்கெட்டுங்க. 183 84. இப்போ இன்சைடு ஓப்பன் ஆகிறாங்க. இந்த ஹேண்டில் அதிகமாக மேலே போகாது. 190 அடிச்சு கீழே இருக்கும். அதை அப்படியே இறங்கிடுவாங்க.
இந்த ஃபுல் பேக் கொடுக்குறானா அப்போ மார்க்கெட்டாக இதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறேன் பிரீமியத்தில். ஓகேவா? இருங்க 190 ஸ்டாப் லாஸ் நெருக்கிக்குங்க. இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு சென்டருக்கு வந்துடுங்க, அடிச்சு அடிக்கிட்டுங்க. 3 பாயிண்ட் ப்ளஸ்ஸு நமக்கு வச்ச ஸ்டாப் லாஸ்க்கு எட்டிக்கும். வெளியே வரக்கூடாதுங்க, சேவ் பண்ணியில் பார்த்து வெளியே வரக்கூடாது. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. 178 போட்ட மணிக்கு இருக்கணும். ஐயோ இதுக்கு மேலே பெரிய மூவ் போயிடுமோ, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே போயிடுவானோ அப்போலாம் நினைக்கக்கூடாது. ஸ்டிக்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதான் சைக்காலஜிங்க. சரியா? அந்த ஹேண்டிலுக்கு க்ளோஸுக்கு மேலே ஒரு துளி மேலே போனாலும் இந்த ஹேண்டிலுங்க, இந்த ப்ரீமியர் சார்ட்டில் அதில் பாருங்கள். இந்த ப்ரீமியர் சார்ட்டில் இந்த க்ளோஸ் வச்சுருக்கிறோம் பாருங்கள் 184. இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் மேலே க்ளோஸ் வச்சாலும் மேலே டாப்புக்கு போயிடுவான், 200 போயிடுவான். இப்போ வரையும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். சேவ் கண்டி வரத்தான் செய்யுது. நீங்கள் பயப்படுறீங்களா? பயப்படலை. மேலே ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகுது. லிக்விடிட்டி கேட்ச் பண்ணியிருக்கிறான், செல்சை லிக்விடிட்டி. அங்கே செல் பண்ணவோட ஸ்டாப் லாஸை எடுத்துருக்குறான். இப்போ மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இங்கே செல் பண்ண ஸ்டாப் லாஸை இவன் எடுத்துருக்கான். இங்கே செல் பண்ண ஸ்டாப் லாஸை எடுத்துருக்குறான். அவ்வளோதான், 24,164. ஓகே, ஸ்டாப் லாஸ் கிட்டு. அவ்வளோதான், சந்தோஷம் வெளியே வந்துடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க.